ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2025 எப்படிலாம் நம்ம மணி சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இது எல்லாமே நான் ஃபாலோ பண்ணுற விஷயம். அதை தான் நான் உங்களுக்கு வீடியோஸில் சொல்ல போகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது புதுசாக டெக்னிக் வச்சு ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நானும் அதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்புறம் நம்ம சேனல் 99% சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. நான் ஃபஸ்ட்டு என்னென்னா போஸ்ட் ஆஃபீஸ் தான் சொல்லுவேன். ஆர்டி அதில் 5 இயர்ஸ் தான் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் நல்லாவே கொடுக்குறாங்க. அதோடையும் போஸ்ட் ஆஃபீஸை நம்ம நம்பி கட்டலாம். மணி எப்போதுமே நம்மளுக்கு நல்ல ஒரு சேஃபான ஒரு இடம்தான். அதே மாதிரி செல்வ மகள் இருக்குல்ல, பொன் குழந்தைங்க வச்சுருக்கவங்க செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் ஜாயின் பண்ணி அதுலேயும் நீங்கள் பேமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளோட குழந்தைங்க 18 வயசு தாண்டினதுக்கப்புறம் ஒரு எஜுகேஷனுக்கு போகும்போது நம்மளுக்கு அந்த பணம் நல்ல உதவியாக இருக்கும். பையன் வச்சுருக்கவங்க செல்வ மகன் சேமிப்பு திட்டத்தில் சேர்ந்து பேமெண்ட் பண்ணிங்கன்னா அவங்களோட எஜுகேஷனுக்கு அது யூஸ் ஆகும். இது பார்த்திங்கன்னா என்னோடய போஸ்ட் ஆஃபீஸோட ஆர்டி போட்டிருக்கேன் அந்த புக்கு. அதே மாதிரி மணியை நம்ம வெறும் கோல்டு அப்புறம் சிட்டு அந்த மாதிரி விஷயத்துலேயே மட்டும் போட்டுறாமல் நம்ம பணமாகவும் சேர்த்து வச்சுக்கணும். அதுதான் நம்மளுக்கு சேஃப். ஒரே இதில் நான் கோல்டு மட்டும்தான் வாங்குவேன் அப்படின்னு கொண்டு போய் போடக்கூடாது. பணத்தை நம்ம மணியாகவும் வச்சுக்கணும், கோல்டாகவும் வச்சுக்கணும். அதில் செகண்ட் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உண்டியல் தான். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன். இது என்னோடய உண்டியல். இது எப்படின்னா, இப்போது அதில் உள்ளதை எடுத்துட்டேன்னா கொஞ்சம் தான் காசு இருக்குது. இது பின்னாடி ஓப்பன் பண்ணிக்கலாம், அந்த டைப்பு. இதில் காசு போட்டுக்கிற மாதிரி. பழைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. நான் உண்டியல்லேருந்து காசு அதிகம் எடுக்க மாட்டேன். போடுற காசு தேவைப்படும் போது தான் எடுப்பேன். நான் எனக்கும் வாங்கி வச்சுருக்கேன், என்னோடய குழந்தைங்களுக்கும் வாங்கி வச்சுருக்கேன். நான் ஏதோ இப்போ இன்றைக்கி போய் ஒரு திங்ஸ் வாங்குகிறேன் அப்படின்னா அன்றைக்கி நான் செலவு பண்ணுறேன். ஒரு 500 ரூபா செலவு பண்ணுறேன்னா ஒரு 10 ரூபாயாவது கொண்டுட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா உண்டியலில் போட்டுருவேன். செலவு பண்ணுற அன்றைக்கி கன்ஃபார்ம் நான் ஒரு 10 ருபீஸாவது உண்டியலில் போட்டுருவேன். மோஸ்ட்லி இது நான் காயின் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்குவேன். குழந்தைங்களுக்கும் அந்த பழக்கத்தை கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக, மணி சேவிங்னா என்னென்னு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் சொல்லிடுவோம். ஏதாவது ஒரு பொருள் அவங்க ஆசைப்பட்டு கேட்பாங்க. அதை என்ன சொல்லிடுறதுன்னா, உண்டியலில் காசு சேர்ந்து வந்ததுக்கப்புறம் நாங்கள் வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லி வச்சுருவோம். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஆர்வமாக அதில் உண்டியலில் காசு போடுவாங்க. இப்போ தாத்தா பாட்டி கொடுக்குற காசு, அப்புறம் நாங்கள் அப்பப்போ சில்லற காசுலாம் அவங்களுக்கு கொடுப்போம். அதெல்லாம் கொண்டு போய் அதில் போட்டு வச்சுருப்பாங்க. அது ரொம்பினதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்குறது. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு பழக்கங்க. அதுக்கப்புறம் அக்கௌண்ட்டில் நம்ம எப்போதுமே பணம் வச்சுக்கணும். ஆனால் அந்த அக்கௌண்ட் எப்படி இருக்கணும்னா, ஏடிஎம் கார்டு இருக்கக்கூடாது. ஏன்னா இருந்துச்சுன்னா நம்ம எடுத்துருவோம். அப்புறம் ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதும் அந்த அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி கிரெடிட் கார்டு அந்த மாதிரி எந்த இதுவுமே இருக்கக்கூடாது. ஒன்லி மணி கொண்டு போய் நம்ம போடுறோம் அப்படின்னா நமக்கு தேவைப்படும் போது எடுக்கணும். பேங்க்கு போய் எடுக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் பண்ணாமல் இருப்போம். ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்காக ஒரு அக்கௌண்ட் வச்சுக்கோங்க, வேணான்னு சொல்லலை. மணி சேவ் பண்ணுறது அப்படின்னா இந்த இதெல்லாம் இல்லாமல் இருக்கிற அக்கௌண்ட்டாக பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் மணியை கொண்டு போய் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் 1 வருஷம் கழித்து தான் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி டார்கெட் பண்ணிக்கோங்க. மந்த்லி இவ்வளோ ஒரு 1000 ரூபாயோ 500 ரூபாயோ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா உங்களுக்கு மணி கிடைச்சாலும் அதில் கொண்டு போய் போட்டுக்கோங்க. நான் இந்த வருஷத்துலேருந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இது அந்த இதுக்காக அக்கௌண்ட் புக்கு நான் ஓப்பன் பண்ணது யூனியன் பேங்க்கில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு எந்த பேங்க் இஷ்டமோ அங்கே
ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஏடிஎம்மு, கிரெடிட் கார்டு அந்த மாதிரிலாம் இல்லாத ஒரு அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா, என்றைக்காவது ஒரு நாளைக்கு இப்போ நம்ம ஒரு கடன், இப்போ இதுவாக லோன் வச்சுருக்கோம், ஜுவல் லோன், அதுக்கு கட்டுறதுக்கு திடீர்னு வட்டி கட்டுறதுக்கோ பணம் தேவைப்பட்டுச்சுன்னா எடுத்துக்கலாம். பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு, இல்லை புக்கு ஃபீஸுக்கு, எமர்ஜென்சி மெடிக்கல் செலவு வரும். அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம வந்து இந்த மணியை வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி கோல்டு சிட்டு, நான் எப்போதுமே சிட்டு கட்டி தான் நகை எடுப்பேன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நீங்கள் ஒதுக்கி வச்சுக்கோங்க. அதுவும் அவங்கவுங்க விருப்பம் எவ்வளோ நீங்கள் கட்டணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி கோல்டு காயின், நான் வந்து இந்த உண்டியலில் செய்கிறதில்ல, அந்த பணத்தில் எப்போதுமே கோல்டு காயின் தான் வாங்குவேன். அதுவும் அக்ஷய திருதியை அப்போ வாங்குவேன் வருஷம். அப்படி இல்லைன்னா ஆஃபர்ஸ் போடுவாங்க, தீபாவளி, பொங்கல் அந்த மாதிரி அந்த டைமில் வாங்குவேன். அப்போ வந்து நம்மளுக்கு வேஸ்டேஜ் இருக்காது. அந்த 2%, 3% வேஸ்டேஜ் இல்லாமல் நம்மளுக்கு தருவாங்க. அந்த டைம் வந்து நான் வாங்கிக்குவேன். நீங்களும் இது மாதிரி எப்படிலாம் மணி சேவ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும். பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.